ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டான தேங்காய் பர்ஃபி நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. திருவி வச்ச 2 முழு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதை நெய் சூடானதான் அதை போட்டு குக்கரில் வதக்குங்க. இந்த நெய்யும் தேங்காயும் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போது இது மாதிரி வந்ததும் ஒரு பிளேட் எடுத்து எல்லா தேங்காயும் எடுத்து வச்சுருங்க. இப்போது குக்கரில் சுகர் சிரப் செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுறோம். நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துங்க. சில சுகர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சிலது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதனால் ஒரு கப்பு தேங்காய் இருந்தாக்கா அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை போடுங்க போதும். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் கலக்கி விடுங்க. இப்போது சர்க்கரை கரைஞ்சதும் மேலே அழுக்கு வரும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றினீங்கனாக்கா சுத்தமாக வந்துடும். அதை நீங்கள் எடுத்துடலாம் அழுக்கு தனியாக. இப்போது அந்த அழுக்கெல்லாம் மேலால் ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க. இல்லைன்னா வடிகட்டியால் விட்டிங்கன்னா அது எடுத்துரும் நல்லா நீட்டாக. நம்ம வதக்கி வச்ச தேங்காயை அந்த சர்க்கரை பாகில் கொட்டுங்க. இப்போது சர்க்கரை உங்களுக்கு கரைஞ்சால் போதும். அந்த அழுக்கை எடுத்துகிட்டு உடனே தேங்காய் கொட்டிடுங்க. ரொம்ப பாகாயிடுச்சுனாக்கா பாகு பத்தாது. இப்போது தேங்காயும் சர்க்கரை பாகும் ஒன்றா கலந்துடுச்சு. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ ரெண்டும் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா அப்படி கலக்கிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் சிம்லேயே வச்சு கிளறுங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நல்லா நெய் எடுத்து தடவி வச்சுக்கோங்க. இப்போது பிளேட்டில் நெய் தடவி வச்சாச்சு. அடுத்து அடுப்பில் இருக்க தேங்காய் பர்ஃபி கரெக்டான பதம், சைடெல்லாம் பொங்கி வரும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், புரியும். இல்லைன்னாக்கா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு மறுபடியும் இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதை கட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பாத்திரம் வைக்கும்போது மெலிஸ் பாத்திரம் வைக்காமல் கொஞ்சம் திக்கான பாத்திரம் வச்சா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேங்காய் பர்ஃபியோட டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.